வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாருமே சூப்பராக ஹாப்பியாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். ரொம்ப நாளைக்கு அப்புறமா ஒரு லாங் வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுவும் ரொட்டீன் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. இது ஒரு மார்னிங்லேருந்து ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணுறதுக்காக மார்னிங் முதல் வேலையாக குக்கிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி சப்பாத்தி மாவு தான் மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். 1 கப் சப்பாத்தி மாவு எடுத்திருக்கேன். இதுக்கு 1 டீஸ்பூன் எண்ணெய், தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக வெத வெதன்னு இருக்கிற தண்ணி, ஒரு வார்ம் வாட்டர்னு வச்சுக்கோங்களேன், அதை மிக்ஸ் பண்ணி மாவை கலந்து வச்சிட்டோம்னா ஒரு 20 மினிட்ஸ்லேயே சூப்பர் சாஃப்டாகிடும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கப்புறம் தான் நான் இந்த வேலை எல்லாமே ஸ்டார்ட் பண்ண போகிறேன். சைட் டிஷ்க்கு மஷ்ரூமில் 10 மினிட்ஸில் பண்ண போகிற ஒரு கிரேவி தான். இது ரொம்பவே குயிக்காக பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி வீட்லேயே முளைக்கட்டி வச்ச தட்டைப்பயிறு, அதாவது ப்ரௌன் கலரில் காராமணி இருக்கும் இல்லையா, அதை கொஞ்சமாக தண்ணி உப்பு சேர்த்து முதல்ல வேக வச்சு எடுத்து வச்சுக்க போகிறேன். இது கூடவே கேரட், மாங்காய் எல்லாமே துருவி போட்டு ஸ்நாக்ஸ் கொடுக்க போகிறேன். இப்போது ஃபஸ்ட்டு வேலையாக சைட் டிஷ் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். மஷ்ரூமை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த சைஸுக்கு கட் பண்ணி வச்சுட்டேன். 2 வெங்காயத்தை மட்டும் கொஞ்சம் சாஃப்டாகிற வரைக்கும் வதக்கிக்க போகிறேன். அந்த எண்ணெயில் சோம்பு மட்டும்தான் சேர்த்துருக்கேன், வேறு எதுவுமே சேர்க்கலை. ஒரு 2-3 மினிட்ஸ்லேயே இந்த வெங்காயம் நல்லா இந்த அளவுக்கு சாஃப்டாகிடும். அதுக்குள்ளே நான் 2 மீடியம் சைஸ் தக்காளி, 2 பெரிய பல்லு பூண்டு, ஒரு 4-5 முந்திரி, அதையும் ஊற வச்சுருந்தேன். ஊற வைக்காமல் கூட சேர்த்துக்கலாம். இது அப்படியே ஒரு 3 ஸ்பூன் தயிரை சேர்த்து அரைச்சி எடுத்துக்க போகிறேன். தயிர் புளிப்பு இல்லாமல் கட்டியாக இருக்கிற தயிர். அதை அரைச்சி எடுத்துகிட்டு இந்த வெங்காயத்தில் எல்லா மசாலாவையும் சேர்த்துக்கிறேன். மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், தனியாத்தூள், கரம் மசாலா. இதுலேயே எண்ணெயில் வதங்கினதுக்கப்புறமா அரைச்சி வச்சதையும் சேர்த்து ஒரு 5 மினிட்ஸ் கொதிச்சா போதும். இது நல்லா கெட்டி ஆகிட்டு வந்துடும். தேவையான அளவு தண்ணி, உப்பு, மஷ்ரூம், இது எல்லாமே சேர்ந்து இன்னும் ஒரு 5 நிமிஷம், டோட்டலாக 10 நிமிஷத்தில் கிரேவியும் ரெடி. கரண்ட் போனதுனால கொஞ்சம் ஷூட் பண்ண முடியல. ஸ்நாக்ஸும் ரெடி பண்ணிட்டேன். சுண்டல், சாஃப்டான சப்பாத்தி எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு பாருங்கள். கொஞ்சம் வெந்நீர் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னாலே ரொம்ப சாஃப்டாகிடும். ஸ்கூலுக்கு இன்றைக்கி லஞ்சுக்கு இந்த சப்பாத்தியை தான் பேக் பண்ணிட்டேன். கிரேவி, அதே மாதிரி சுண்டல். ஒரு சின்ன டிப்பு தான், நீங்கள் லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணும் போதும் அதே மாதிரி பிரேக்ஃபாஸ்ட், டின்னர் அந்த போதும் குழந்தைங்களுக்கு ப்ரோட்டீன் மட்டும் நம்ம கொடுக்குறோமா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. எனி ஃபார்ம் ஆஃப் ப்ரோட்டீன். கார்பை குறைச்சிட்டு நம்ம ப்ரோட்டீன் கூட கொடுக்கலாம். ரைஸ் தான் நிறைய சாப்பிடணும், தோசை தான் 4 சாப்பிடணும்னு இல்லை. இதெல்லாம் கொடுத்து அனுப்பிச்சிட்டு ஸ்கூலில் ட்ராப் பண்ணிவிட்டு வரும்போது செம்ம மழை. அடித்த வேகத்தில் அதே 5 நிமிஷத்தில் மழை நின்றும் போச்சு. ஆனால் கிளைமேட் சூப்பராக இருந்ததுனால நான் பறந்து போய் ஃப்ரிட்ஜிலேருந்து பால் எடுத்துகிட்டு காஃபி போடுறதுக்கு ரெடி ஆகிட்டேன். என் மாமனாருக்கும் எனக்கும் மட்டும்தான் இப்போ காஃபி. பொறுமையாக உட்காந்து ரிலாக்ஸ்டாக காஃபியை குடிச்சிட்டு தான் மிச்ச வேலை எல்லாத்தையுமே ஆரம்பிக்க போகிறேன். நீங்களாம் மார்னிங் ரொட்டீனில் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லுங்கள். நான் பிரேக்ஃபாஸ்ட்டு, லன்ச் எல்லாமே மார்னிங்கே முடிச்சிருவேன். அப்போ தான் நம்ம வேறு ஏதாவது ஒர்க்கை பண்ண முடியும். மத்தியானம் தானே சாப்பிட்றோம், அதனால சூடாக சமையல் பண்ணலாம். 12 மணிக்கு சாதம் வச்சுக்கலாம், 1 மணிக்கு சாதம் வச்சுக்கலாம்னா மறுபடியும் கிச்சனில் போகிற மாதிரியே இருக்கும். ப்ரொடக்டிவாக நமக்காக எந்த ஒர்க்கும் பண்ண முடியாமல் இருக்கும். வந்த வேகத்துலேயே மழை நின்று போச்சு. ஆனால் பால்கனியில் இருக்க செடி எல்லாமே சூப்பராக பிரைட்டாக இருந்தது. எல்லாமே நான் ஷார்ட்ஸில் ஷேர் பண்ணியிருக்கேன். எல்லா கீரையுமே நல்லா தழைஞ்சி வந்திருக்கு. அதே மாதிரி குண்டு மல்லிலாமும் நல்லா மொட்டு விட்டுருக்கு. பொன்னாங்கண்ணி, பாலக்கீரை, பச்சை மிளகாய் எல்லாமே இந்த சீசனுக்கு நல்லா தழைஞ்சி வந்திருக்கு. கிளைமேட் சூப்பராக இருந்ததுனால நான் வாக்கிங்கும் ஒரு 45 மினிட்ஸ் போயிட்டு வந்துட்டேன். இந்த ஹேபிட் யாருக்கெல்லாம் இருக்குதுன்னு சொல்லுங்கள். இதுக்கப்புறமா சிகப்பரிசியில் அடை தான் ஊற வைக்க போகிறேன். 1 கப் சிகப்பரிசி, 1/2 கப் துவரம்பருப்பு, 1/4 கப் பாசிப்பருப்பு, 1/4 கப்புக்கும் கம்மியாக கருப்பு உளுந்து எடுத்திருக்கேன். இதில் நீங்கள் சிகப்பரிசிக்கு பதிலாக வெள்ளை அரிசியும் எடுத்துக்கலாம், கருப்பு உளுந்துக்கு பதிலாக உருட்டு உளுந்தும் எடுத்துக்கலாம். எல்லாத்தையுமே நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 2 ஹவர்ஸ் ஊற வச்சுக்க போகிறேன். முடக்கத்தான் கீரையும் கையோடு க்ளீன் பண்ணி வச்சிட்டோம்னா அது ரெடி ஆகும் போது மற்ற வேலைகளெல்லாம் முடிச்சுட்டு இதையும் அரைச்சி வச்சுட்டு வந்துடலாம். நான் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகி சின்ன சின்ன இந்த துணி துவைக்கிற வேலை, அந்த ரொட்டீன் ஒர்க் இருக்கும் இல்லையா, அது எல்லாமே முடிச்சிட்டேன். இப்போ கீரையும் ஆஞ்சி வச்சுட்டு வாஷ் பண்ணியும் வச்சுட்டேன். ஒரு 2 ஹவர்ஸ்க்கு அப்புறமா நல்லா ஊறியிருந்தது. இது மிக்ஸி ஜாரிலே நான் அரைச்சிக்கிறேன். ஏன்னா கம்மியான அளவு அப்படின்றதுனால. எப்பயுமே அடைக்கு அரைக்கிற மாதிரி கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு 90% அளவுக்கு அரைச்சா போதும். ரொம்ப சாஃப்டாக அரைக்கணும்னு அவசியம் இல்லை. கடைசி ஈடு அரைக்கும் போது கொஞ்சம் இஞ்சி, சீரகம், கீரை இதோடு சேர்த்து அரைச்சிட்டேன்.
அவ்வளோதான், முடக்கத்தான் தோசை மாவு ரெடி ஆகிடும். குட்டி சாரையும் வந்து ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு வந்தாச்சு. மாவு அரைச்சி வச்சு அப்படியே போயிட்டேன். வந்து தான் ரெடி பண்ண போகிறேன். உப்பு, மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், கொஞ்சமாக கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு பார்த்த உடனே குட்டி சார் எனக்கு வேணும்னு சொல்லிட்டான். இப்போ முதல்ல அவனுக்கு தான் வந்து அடையை வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இந்த ஈவினிங்க்கு அப்புறமா டைம் போகிறதே தெரியாதுங்க. கூடவே விளையாடிட்டு படிச்சுட்டு அப்படியே வந்து டைம் போயிடும். அடை வந்து சூப்பர் ஹெல்த்தி, அதே மாதிரி டேஸ்டியாகவும் இருந்தது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இது நாளைக்கான பிரேக்ஃபாஸ்ட்டாக நான் பிளான் பண்ணதுனால தொட்டுக்க எதுவும் செய்யலை. அவன் மிளகா பொடி வச்சு சாப்பிட்டுட்டான். ஈவினிங் டீயும் குடித்து முடிச்சுட்டு டின்னர் ப்ரிப்பரேஷன், அதே மாதிரி நெக்ஸ்ட் டேக்கு ஏதாவது ப்ரிப்பேர் பண்ண வேண்டியது இருந்ததுன்னா அந்த வேலையையும் பார்த்து முடிச்சிருவேன். எத்தனை வருஷம் நம்ம லஞ்ச் பாக்ஸை பேக் பண்ணி கொடுத்தாலும் ஈவினிங் வரும்போது அது காலியாக வருதா அப்படின்னு பார்க்குறது தான் நமக்கு ஒரு திருப்தி. டெய்லியே வந்து நான் அதை பார்த்துட்டு வந்து அப்புறம் தான் வந்து மற்ற வேலையே செய்ய ஆரம்பிப்பேன். இதோடு அவன் படிக்கும்போது தான் அவன் கூட சேர்ந்து டின்னர் ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுவேன். அது வரைக்கும் வேறு ஏதாவது ரிலாக்ஸ்டாவோ இல்லை என்ன வேலை இருக்கோ அதை தான் பார்த்துட்ருப்பேன். இப்போது ஒரு 6:30 கிட்ட ஆக போகுது. அவனும் படிச்சுட்ருக்கான். அந்த இடத்துலையே வந்து நானும் காய் கட் பண்ணுறதோ இல்லை அவன் கூட வந்து ஹோம் ஒர்க் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறது அந்த மாதிரி ஏதாவது வந்து செய்ய ஆரம்பிப்பேன். மோஸ்ட்லி என்னை தொந்தரவு பண்ண மாட்டான், அவனே படிச்சிருவான். சில விஷயங்களை மட்டும் நாங்கள் வந்து ஷேர் பண்ணி படிச்சுட்ருப்போம். இப்போது நைட்டுக்கு வந்து கத்திரிக்காய் பொரியலுக்காக கத்திரிக்காய் வந்து கட் பண்ணிகிட்ருக்கேன். இந்த கத்தி வந்து கொஞ்சம் பிளண்ட்டாக இருந்தது. இது ஷார்ப் பண்ணுற மாதிரியான ஒரு ப்ராடக்ட். இது நான் ஏற்கனவே வந்து ஷார்ட்ஸ்லேயும் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இது வந்து காசு கொடுத்து வாங்கினது தாங்க, எதுவும் ப்ரமோஷன் வீடியோலாம் கிடையாது. இந்த மாதிரி அவங்களே போட்டிருப்பாங்க எந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணணும், எங்கே ஃபினிஷ் பண்ணணும்னு. அதே மாதிரி 3 இடத்துல வச்சு இந்த மாதிரி நம்ம ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஒரு காயை கட் பண்ணி பார்க்கலாம். இல்லை இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு ஷார்ப்பான மாதிரி வேணும் அப்படின்னா மறுபடியும் அதே இடத்துல ஸ்டார்ட் ஃபினிஷ் கொடுத்து நீங்கள் ஷார்ப் பண்ணிட்டீங்கன்னா கத்தி சூப்பர் ஷார்ப்பாகிடும். இப்போ நான் வந்து அந்த கத்திரிக்காய் கட் பண்ணுறேன் பாருங்கள், எவ்வளோ ஸ்மூத்தாக டக்குன்னு வந்து கட் ஆகிடும். கத்தி கொஞ்சம் ஜாகிரதையாகவே பண்ணணும், அந்தளவுக்கு வந்து ஷார்ப்பாகிடும். கத்தி மட்டும் இல்லை, நான் கத்திரியை கூட வந்து 2 வாட்டி ஷார்ப் பண்ணியிருக்கேன். சில சிசர்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப பிளண்ட்டாக இருக்கும் இல்லையா, அது எல்லாமே வந்து சூப்பராக ஷார்ப் பண்ணி கொடுக்கும். படித்து முடிச்சிட்ட உடனேயே கொஞ்சம் நேரம் அவன் டிவி பார்ப்பான். அதுக்கப்புறம் தான் வந்து ஏர்லி டின்னர். ஏன்னா நான் இப்போ வெயிட் லாஸ் மேனேஜ்மெண்ட்டில் இருக்கிறதுனால 7:30லேருந்து 8க்குள்ளே நாங்கள் எல்லாருமே டின்னர் சாப்பிட்டு முடிச்சிருவோம். அவ்வளோதாங்க. இந்த சின்ன ரொட்டீன் வீடியோ ப்ளஸ் இன்ட்ரெஸ்டிங்கான ஹெல்த்தி ரெசிபீஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு லைக் கொடுங்க. நம்ம சேனலை முதல்ல பார்க்குறீங்க அப்படின்னா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த vlogல பார்க்கலாம். தேங்க்யூ.